Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிர்காலத்தில் நம்ம எல்லாருமே அடிக்கடி சோர்வாகவும் தூக்க கலக்கமாகவும் உணர்றது வழக்கம்தான். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். காலையில் தவறான உணவுகளை சாப்பிட்டுட்டீங்கன்னா நாள் முழுக்க நீங்கள் மோசமாக உணர்வீங்க. காலை உணவு அப்படிங்கிறது ஒரு நாள் முழுவதும் நம்மளை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க உதவுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியுங்க. உற்சாகமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா காலை உணவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளிர்காலத்தில் மார்க்கெட்டில் காய்கறிகளும் பழங்களும் மற்ற சீசனில் இருக்கிறத விட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி வாங்க காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. கேரட்டை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றப்ப வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்குது. நல்ல அளவு நைட்ரேட் இந்த கேரட்டில் இருக்குது. இது உங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய நச்சுக்கூறுகளை வெளியேற்ற கூட உதவுது. இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரும ஆரோக்கியத்துக்கு கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் கேரட்டை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, அது உங்களோட சருமத்தை ஆரோக்கியமாக்குறதோட மட்டும் இல்லாமல் கண்களுக்கும் முக்கியமானதாக இருக்குது. நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றதன் மூலமாக அந்த நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக உணர்வீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப நீங்களே உணர முடியும். உங்களோட வயிறும் லேசாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் காலநிலையால் ஏற்படுள்ள அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் ஏற்படும்ல அந்த காலகட்டத்தில் வெறும் வயிற்றுல கேரட்டை சாப்பிட்றது குடல்களை சுத்தப்படுத்த உதவியா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது உங்களோட குடலை சுத்தம் செய்யறதுக்கும் வயிறில் இருக்கும்ல அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கேரட்டில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெறும் வயிற்றுல கேரட்டை சாப்பிட்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குறிப்பு: வாயு அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு அமிலத்தன்மையை உண்டாக்கிடும். வாயு பிரச்சனையும் அசிடிட்டி பிரச்சனையும் இருக்கிறவங்க மட்டும் காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்துச்சுன்னா காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றவங்க எல்லாரும் காலையில் வெறும் வயிற்றுல கேரட்டை சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றப்ப உங்களுக்கு தலைவலி உண்டாச்சுனாலோ கபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலோ கேரட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. வெறும் வயிற்றுல சாப்பிட வேணாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பித்த குணம் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். வெறும் வயிற்றுல கேரட் எடுத்துக்க வேணாம். நீங்கள் வேறு டைமில் கேரட் சாப்பிட்றப்ப உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வெறும் வயிற்றுல அளவுக்கு அதிகமாக கேரட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.